அடுத்ததாக நாம் காண வேண்டிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எல்லாருக்கும் உதவும் குணமுடையவர், நற்குணமுடையவர்களாக இருப்பார்கள். மிகுந்த சுவையான உணவை ருசிக்கும் எண்ணத்துடன் வாழக்கூடிய நபர்கள் மிதுன ராசி நண்பர்கள். இவர்களுக்கு குரு பகவான் ராசியிலிருந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதன் மூலம் 5ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் 7ஆம் இடமான தனது அயன சயன போகத்தையும் 9ஆம் பார்வையாக தன்னுடைய தன குடும்ப ஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுவது நல்லது. தங்களுடைய வாக்குத்தன்மையை, தங்கள் நாக்கின் மூலம் சொல்லப்படும் கருத்துக்கள் மற்றும் வாக்குகளை கொஞ்சம் அதிக கவனத்துடனும் சிரத்தையுடனும் வெளிப்படுத்துவது மிகவும் நல்லது. ஏனென்றால் இவர்களுடைய வாக்கு ஸ்தானத்தில் இவர்களுடைய கர்மா ஒளிந்திருக்கிறது. கண்டிப்பாக இவர் வாக்குஸ்தானம் மூலமாகவே இவருக்கு அந்த கர்மா வெளிப்படும். குரு பகவான் பெயர்ச்சியாகி உங்களுடைய தன வாக்கு ராசியில் இடம்பெற்றதனால் குருவின் பார்வை பதியும் இடங்களில் இருந்தே தங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய 5ஆம் இடமான தொழில் ஸ்தானம் மிகச்சிறப்பாக உள்ளது. ஆனால் கடின உழைப்பை நீங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கும். கண்டிப்பாக கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத நடவடிக்கைகள் மூலம் தங்களிடம் தொழில் சார்ந்த இடங்களில் தங்களுடைய பெயர் அவமானப்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தங்களுடைய செயல் கண்டிப்பாக முக்கியம். அடுத்தவர்களை பாதிக்காத அளவிற்கு தங்களுடைய செயல்களும் தங்களுடைய வார்த்தைகளும் மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய பணியில் கொஞ்சம் சுமை அதிகமாக காணப்பட்டாலும் தங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவார்கள். சக ஊழியர்கள் இவர்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக இருப்பார்கள். இவர்கள் உத்தியோகத்தில் பணி உயர்வு கண்டிப்பாக கிடைக்க இந்த குரு பகவான் அருள் புரிவார். மேலும் உத்தியோகத்திலிருந்து இவர்கள் வேண்டிய விரும்பிய இடங்களுக்கு பணியிட மாற்றங்கள் மூலம் இவர்களுக்கு இவருடைய வாழ்க்கையை இந்த வருடத்தில் வாழ வேண்டி இருக்கும். தொழில் சார்ந்த வகையில் தடைகள் அனைத்தையும் எதிர்த்து கண்டிப்பாக போராடக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் அனைத்து உத்வேகத்தையும் இந்த குரு பகவான் தங்களுக்கு கொடுப்பார். கடுஞ்சொற்களை மட்டும் தாங்கள் பேசுவதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். கடுஞ்சொற்கள் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிறப்பு இருக்காது. அதன் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக தாழ்வு மட்டுமே ஏற்பட முடியும், ஏற்றம் ஏற்படாது. பிள்ளைகள் கண்டிப்பாக உங்கள் மேல் பாசத்துடனும் மரியாதையுடனும் சமயோதிய புத்தியுடனும் உங்களுக்கு உதவுவார். மிதுன ராசி அன்பர்களே, தங்களுக்கு குரு பயிற்சி தன்னுடைய ராசியிலிருந்து தன குடும்பஸ்தானத்துக்கு மாறுகிறார். வரும் 26/5/2026 அன்று முதல் இந்த குரு பகவான் தன்னுடைய பயணத்தை தங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். இங்கிருந்து அவர் 5ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் 7ஆம் இடமான அயனசயன ரோகஸ்தானத்தையும் பார்த்து 9ஆம் இடமான தங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்தையும் பார்க்கிறார். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தங்களுடைய பண தேவைகள் கொஞ்சம் அதிகமாக அதிகரிக்கக்கூடும். இந்த பண தேவை அதிகரிப்பால் தங்களுடைய தொழிலில் நீங்கள் மிகுந்த சிரத்தையுடன் ஈடுபட வேண்டிய கட்டாய காலகட்டம் இதுதான். இந்த குரு பயிற்சி சிறப்பானதாக அமையும். இருந்தாலும் தங்களுக்கு தீவிர முயற்சி, தீவிர பண சம்பந்தமான முயற்சிகள், தீவிர வீடு வண்டி வாகன சம்பந்தமான முயற்சிகளை குரு பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்துவார். பெண்கள் தங்களுடைய கணவனுக்கு அறியாமலோ தெரியாமலோ எந்த விதமான பண விஷயங்களிலும் பண விஷய தொடர்புகளிலும் கடன் கொடுக்கவோ வாங்கவோ கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் அப்படி ஈடுபடும் சூழ்நிலையில் உங்களுக்கு அதன் மூலமாக பாதிப்பு ஏற்பட்டு தங்களுடைய குடும்ப சூழ்நிலை மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாக நேரிடும். மாணவர்கள் படிப்பை மட்டுமே முதல் மூலதனமாக எடுத்து தங்கள் படிப்பை மட்டுமே உற்று நோக்க வேண்டிய காலகட்டாயம். இதன் மூலமே உங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்கால திட்டங்கள் அமையும். எனவே களியாட்டங்களிலும் விளையாட்டுகளிலும் தங்களுடைய மனதை அலைவாய விடக்கூடாது என்பதை இந்த குரு பகவான் தங்களுக்கு அறிவுறுத்துகிறார். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் மேலதிகாரிகளுக்கு கண்டிப்பாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவர்களுடைய மேலதிகாரிகள் சம்பந்தமாக எந்த ஒரு துர்வார்த்தைகளையும் பிரயோகப்படுத்தினால் கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த உத்தியோகத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி விடுவார். ஆகவே உத்தியோகஸ்தர்கள் தன்னுடன் பணிபுரியும் அனைத்து ஊழியர்கள், சக தொழிலாளர்கள் அனைவரிடமும் தங்களுடைய வார்த்தையில் கவனத்துடன் கையாண்டு இந்த ஒரு வருட காலத்தை கண்டிப்பாக பயணிக்க வேண்டும். தொழிலதிபர்கள் தங்களுடைய தொழிலுக்கு தேவையான தொழிலாளர்களுடைய பங்கை பெற மிகுந்த சிரத்தைப்பட வேண்டிய காலகட்டாயம் அந்த காலகட்டாயம். தங்களுடைய தொழில் புதிய முதலீடுகளை செய்ய ஒரு முறைக்கு 2 முறை யோசனை செய்து
நல்ல ஆலோசகர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு மேல் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தினால் கண்டிப்பாக பலன் உண்டு. இருந்தாலும் குரு பெயர்ச்சியால் குருவனுடைய ஆசீர்வாதம் பெற ஆலங்குடி குருவை மனதில் நினைத்து தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த அதற்கான ஆயத்த பணிகளை எடுத்து செல்ல நல்லது. மேலும் இந்த மிதுன ராசியில் பயணிக்கும் அனைத்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் தங்களுடைய உடல் நலனில் மிகுந்த அக்கறையுடனும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்வது நல்லது. வெளியிடங்களில் நீர் பருகுவது, நீர் சம்பந்தமான பொருட்களை பருகுவது போன்ற விஷயங்களில் கவனமுடன் இருப்பது நல்லது. இருந்தாலும் குரு பயிற்சி இந்த மிதுன ராசிக்கு மிகச் சிறப்பானதாகவே அமையும் என்று நம்புகிறேன். நன்றி. மிருக சீரிசம் 2-3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசி நேயர்கள் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டிய காலகட்டாயம். உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்ற நிகழ்வுகள் நடைபெற சற்று தாமதமானாலும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். ஆனால் இதற்காக ஒரு சிறு தொகையை நீங்கள் கடனாக பெற்று இந்த நிகழ்வுகளை நீங்கள் நிகழ்த்தி கொள்ள முடியும். மற்றும் இவர்களுடைய உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை சற்று கவனத்துடன் கையாண்டு இந்த குரு பயிற்சி இவர்களுக்கு சிறப்பை தரும் என்று நம்புகிறோம். நன்றி. திருவாதியில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு வாழ்க்கை துணையின் அபரிதமான அன்பும் அபரிதமான ஆதரவும் கண்டிப்பாக இந்த வருடம் கிடைக்கும். அவர்களுடைய ஆதரவின் மூலமாக உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ள இந்த குரு பகவான் ஆசீர் வழங்கி கொண்டிருக்கிறார். ஆகவே எதிலும் எச்சரிக்கையுடனும் கவனமுடன் செயல்படும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவை மட்டுமே ஆதாரமாக கொண்டு உங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் வெற்றி பெறுவீர்கள் என்ற இந்த குரு பகவான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். நன்றி. புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்த மிதுனராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்துக்கு சென்று 6 முறை வழிபட்டு வந்தால் உங்களுடைய திருமண தடைகள், வாழ்வினுடைய தடைகள், காரிய தடைகள், தாய் தந்தையினுடைய உடல்நலம் அனைத்தும் சிறக்க இந்த பெருமாள் உங்களுக்கு அருள் புரிவார். எடுத்த காரியங்கள் அனைத்தும் தடைபட்டு கொண்டிருந்த காலம் மாறி கண்டிப்பாக அனைத்தும் சுபமாக மாறக்கூடிய காலகட்டாயம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசாங்கத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்து அனுகூலங்களும் கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பானது ஒரு காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் என்று நம்பி இந்த குருவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.